إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் என்றும், கலாச்சாரங்கள் எல்லாம் மிகச்சிறந்த கலாச்சாரம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரம் என்றும், மார்க்கத்தில் மிக மிக கெட்டது புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள், புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் வழிகேடு, அனைத்து வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையுடைய ஆரம்பத்தில் ஞாபகமூட்டியதை நானும் ஞாபகமூட்டியவனாக எனது இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் என் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து வாழும்படி கூறியிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறையச்சத்தை கொண்டு நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படைத்து அதற்கான நோக்கத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்று நான் படைக்கவில்லை. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்பது அவனை வணங்குவதற்காக மாத்திரம்தான் இருக்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறிவிட்டான். அது மாத்திரமல்ல, படைத்ததற்கு பிற்பாடு அவனுக்கு பிறப்பு இருக்கின்றது, இறப்பு இருக்கின்றது. அது எதற்காக வேண்டி என்றால், நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதர்களும் சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்வதா அல்லது நரகத்திற்கு இட்டுச் செல்வதா என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டி மௌத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான் என்ற செய்தியையும் அல்லாஹ் குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களை மூன்று விதமாக, மூன்று கட்டங்களாக படைத்திருப்பதை 30வது அத்தியாயம் 54வது வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், அல்லாஹுல் லதீ ஹலககும் மின் துஃபின் ثم جعل من بعد ضعف قوة. நாம் ஆரம்பத்தில் உங்களை பலவீனமான ஒரு தோற்றத்திலிருந்து நாம் படைத்தோம்,
சிறு பிள்ளைகளாக குழந்தை பருவமாக ஒரு பலவீனமான நிலையில் படைத்து பின்பு குவதன் உங்களை நாங்கள் பலமிக்கவர்களாக நாம் படைத்தோம். இரண்டாவது கட்டத்தை சொல்கின்றார். இரண்டாவது கட்டம் என்பது வாலிப பருவத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது கட்டமாக அல்லாஹ் சொல்கின்றார், எப்படி ஆரம்பத்தில் இருந்து நாம் பலவீனமாக உங்களை படைத்தோமோ அதுபோன்று முதுமை நிலையை ஏற்படுத்தி அதையும் பலவீனமாக நாம் ஆக்கினோம் என்ற செய்தியை அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கின்றான். இந்த இடத்தில் இரண்டாவது கட்டமாக இருக்கக்கூடிய பலமிக்கதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கக்கூடிய அந்த கட்டத்தை பார்க்கின்ற போது வாலிப பருவத்தை இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வாலிப பருவம் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பருவமாகவும் அதுபோல மார்க்கத்துடைய நிலைப்பாட்டில் மார்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பருவமாகவும் இறை வழிபாட்டிற்கு ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு பருவமாகவும் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் கூறிக்கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாலிப சமுதாயத்தை எடுத்து பார்த்தால் அதிகமான வாலிபர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்றால், உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அதை அனுபவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தில் எந்த அளவுக்கு நாம் அனுபவிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அனுபவித்து விட்டு நாம் செல்ல முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த வாலிபர்களை தவிர. ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை பார்க்கின்ற போது அபூதாவுத்தில் 4401வது செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது சிறு வயதிலிருந்து அவர் பருவ வயது அடையும் வரைக்கும் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தியை பார்க்கின்ற போது சிறுபராயத்தில் இருக்கின்ற செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், குற்றம் பிடிக்க முடியாது என்ற செய்தியை எங்களால் விலகிக் கொள்ள முடியும். ஆனால் வாலிபத்தில் எந்த ஒருவர் தப்பு தவறுகள் பாவங்கள் செய்கின்ற போது அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிபத்தை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்ற செய்தியை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களிடத்தையும் கேட்பான். அதற்கு பதில் சொல்வதற்கு நாம் எதை சேமித்து வைத்திருக்கின்றோம், எதை செய்திருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நசாயி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி 11832வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். இன்று முதுமை அடைந்ததற்கு பின்னால் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் முதுமை பருவத்தில் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும். அவர்கள் நினைத்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு பலவீனமானவர்களாக இருப்பார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதுமை வருவதற்கு முன்பாக உம்முடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே வாலிப பருவம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நிறைந்த மார்க்கத்தை வழிநடாத்தி செல்லக்கூடிய பக்குவம் மிக்க ஒரு பலம் மிக்க ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம் என்பது. நாம் பார்க்கின்றோம், வாலிப பருவத்துடைய அந்த வாலிபத்தை இறை வழிபாட்டில் பயன்படுத்தினால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலையும் எவர் ஒருவர் வாலிப பருவத்தில் எடுத்து நடக்கின்றாரோ நாளை மறுமை நாளையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரசுடைய நிழலை கொடுப்பான் என்ற செய்தியை நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். அதில் ஒரு கூட்டத்தார் தான் வாலிப பருவத்தை இறை வழிபாட்டில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த செயலில் ஈடுபட்ட வாலிபர்களுக்கு நாளை மறுமை நாளையில்
அரசுடைய நிழல் கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வாலிப பருவம் ஒரு அற்ப பருவமாக இருந்தால் இவ்வளவு சிறப்பு மிக்க நாளை மறுமை நாளையில் அரசுடைய நிழலை சொல்லும் அளவுக்கு இருக்கின்றது என்றால் அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். நாம் பார்க்கின்றோம், இன்றைய வாலிபர்களுடைய நிலைமையை பார்க்கின்றோம். மார்க்கம் எங்கிருக்கின்றது, அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசல் சூழலில், அதே போல மார்க்க பயான்களில் நடக்கின்ற போது வருகை வீதம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு ஊரில் வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், முதியோர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்ற கணிப்பீட்டின் பிரகாரம் எத்தனை விதமான வாலிபர்கள் அந்த பள்ளிவாசலுடன் தொடர்புடன் இருக்கின்றார்கள், மார்க்க சொற்பொழிவுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு யார் பொறுப்பு? இந்த வாலிபர்களுடைய நிலைப்பாட்டை உருவாக்கி வாலிபர்களை சரியான பாதையில் இட்டுச் செல்வதற்கு யார் பொறுப்பு என்ற அந்த செய்தியை ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த வாலிபர்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் தான் இதுக்கு முழுமையான பொறுப்பு. நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்தில் இதை பற்றி பதில் கூற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. பெற்றோர்களாக எண்ணுங்க, எங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு மார்க்க விடயத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம், எவரொருவர் தவறான வழியில் செல்கின்ற போது அவரை எவ்வாறு மீட்டெடுக்க வேண்டும் என்ற செய்தியெல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப பருவத்தை பற்றி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், அதற்கு முன்னுள்ள காலத்தை பிரட்டி பார்க்கின்ற போது வாலிபத்தை எவ்வாறு நபிமார்கள் பயன்படுத்தினார்கள், சஹாபாக்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்ற கேள்விக்கெல்லாம் பதில் எங்களுக்கு கிடைக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி, சிறிய வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்திற்காக வேண்டி பல அர்ப்பணிப்புகளை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, சிலை வணக்கத்தில் இருந்த அந்த சிலை வணக்கத்தை தகர்த்தெறிய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சிலை வணக்கத்தை தடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது எப்படி தெரியுமா சொல்கின்றார்? காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும், அவர்களை பற்றி அவர்கள் பேசக்கூடிய ஒரு வாலிபன் பேசக்கூடிய செய்தியை நாம் செவிமடுத்தோம் என்று கூறுவார்கள். யுகால் லஹு இப்ராஹிம், அவருக்கு சொல்லப்படும் இப்ராஹிம் என்று அழைக்கப்படும் என்று அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் காலு சமிஅனா ஃபதன், அதாவது வாலிபன் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகின்றார். வாலிபம் என்பது அவ்வளவு ஒரு பொக்கிஷம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்திற்கு எதிராக வாலிப பருவத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி, வாலிப பருவம் என்பது அல்லாஹ்வுடைய அந்த பணியை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பருவம், அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பருவம் தான் அந்த வாலிப பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும், குர்ஆனில் நாம் அந்த சம்பவத்தை படித்திருக்கின்றோம். 200 வருடங்கள், கிட்டத்தட்ட 200 வருடங்கள் குகைவாசிகள் குகையில் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய தூங்கிய அந்த செய்தியை நாம் அறிவோம். இறை நிராகரிப்பில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, பாவத்தின் பக்கம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி குகையில் ஒதுங்கி கிட்டத்தட்ட 200 வருடங்கள் தூங்கிய அந்த செய்தியை நாம் அறிவோம். அந்த செய்தியை பார்க்கின்ற போது இறை நிராகரிப்பில் இருந்து விடுபட வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும், பாவத்தின் பக்கம் இட்டுச் செல்லக் கூடாது என்பதற்காக வேண்டி
அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் அவர்கள் தன்னைத்தானே ஒதுங்கிக் கொண்டார்கள். இதுதான் ஒரு வாலிப பருவம். வாலிப பருவத்தை பற்றி குர்ஆனில் ஏராளமாக சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இருந்தாலும் எங்களுடைய சமுதாயத்தில் வாலிப பருவத்தினுடைய அந்த நிலைமை எடுத்துக்கொண்டால் இறை தூதர் சொல்வதை போன்றோ அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், சில சந்தர்ப்பங்களில் ஈமான் என்பது கூடும் குறையும் என்ற அடிப்படையில் எம்முடைய வாலிப சமுதாயம் இன்று ஒரு பாவத்தை நோக்கி அவர்களே தன்னைத்தானே குளிரோடி புதைக்கக்கூடிய அளவுக்கு எம்முடைய வாலிப சமூகம் என்று சென்று கொண்டிருக்கின்றது. எம்முடைய இளைஞர் சமுதாயம் என்று அந்த குழிக்குள் போய் கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம் போதை வஸ்து பாவனை இன்று முழு நாடு ஒன்று திறந்திருக்கின்றது. இதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். எம்முடைய பிரதேசத்தில் இந்த போதை வஸ்து பாவனையில் இன்றைய வாலிப சமூகம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, தன்னுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் விட்டு செல்ல வேண்டாம், தன்னைத்தானே உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம் என்று அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய இளைஞர் சமுதாயம் இந்த போதை வஸ்து பாவனையின் ஊடாக தன்னுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக மாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போதை வஸ்தின் ஊடாக இன்னும் ஏழைய நபர்களை அதில் ஈடுபடுத்தி பெரிய ஒரு டீமாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை யார் பாதுகாப்பது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இது நான் பாவிப்பது கிடையாது, எங்களுடைய குடும்பம் கிடையாது, நான் பொறுப்பில்லை என்று இங்கிருந்து யாரும் சொல்ல முடியாது. எம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதற்கு பொறுப்புதான். இன்று கேள்விப்படக்கூடிய சம்பவத்தினூடாக நாளை ஒரு நாள் அதே சம்பவம் எங்களுடைய வீட்டில் இருந்து வராது என்பதற்கு எந்த நிச்சயமும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான நிலையில் தான் இன்று இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர் சமுதாயம். அன்புக்குரியவர்களே, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இன்று எங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் நாளை ஒரு நாள் செய்தி கேள்விப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த போதை வஸ்தின் ஊடாக எத்தனையோ இளைஞர்கள் இன்று நாசகரமான நிலைக்கு இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த போதை வஸ்தில் வீழ்ந்து எத்தனையோ மோசமான தொடர்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை இன்று நாம் காதுகளால் கேள்விப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, எம்முடைய இன்றைய இளைஞர்கள் சோசியல் மீடியாக்களில் இன்று அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சோசியல் மீடியாவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதை எந்த அளவுக்கு வரையறை செய்ய வேண்டும் என்று அந்த பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஆன்லைன் கிளாஸ் என்று கூறிக்கொண்டோ எத்தனையோ நபர்கள் இந்த சோசியல் மீடியாக்களில் வாலிபர்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதற்கு யார் இடம் கொடுத்தது? எங்களுக்கு தெரியும். இசை கலக்கக்கூடிய, இசையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பாட்டு இருந்தால் அந்த இசையை கேட்பது ஹராம் என்ற செய்தியை நாம் அறிவோம். ஆனால் அவர்களுடைய சோசியல் மீடியாக்களை எடுத்துக்கொண்டால் முழுமையாக இசையுடன் கலந்த அந்த செயற்பாடுகள் தான் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை எத்தனை நபர்கள் எல்லாம் பார்ப்பார்களோ, பார்க்கும் வரைக்கும் அவர்களுக்கான பாவம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும்.
அவர் மரணித்தாலும் கூட, மரணித்து 10 வருடங்கள் ஆகிவிட்டாலும் கூட 10 வருடங்களாக எத்தனையோ நபர்கள் பார்க்கின்றார்களோ அதற்கான பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்று சோசியல் மீடியாக்கள். வாலிப பெண்கள் கூட வீட்டில் இருந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்று பார்க்கின்றோம். இன்னும் கவலையான விடயம் என்னவென்றால், அல் குர்ஆனை ஹதீஸை படித்த இளைஞர்கள் கூட இதில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு மோசகரமான நிலையில் தான் இன்றைய வாலிப இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட போதை வஸ்தில் வீழ்ந்து தவறான தவறான அந்த தொடர்பாடுகளில் வீழ்ந்து மோசகரமாக இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களை இன்றைய முதியோர்கள், பெரியோர்கள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள், அதை எவ்வாறு கையாளுகின்றார்கள்? ஒரு வாலிபன் அல்லது யாரோ ஒரு நபர் பாவம் செய்துவிட்டால் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று அந்த முறை கூட இன்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஒரு பாவம் செய்த ஒரு நபரோடு ஒதுக்கி தள்ளி அவனை கரடு முரடாக பேசுகின்ற போது எப்படி நாம் அவருடன் பேசி திருத்த முடியும்? எங்களை பார்த்தால் விரண்டோடி செல்கின்றார். இப்படி இருக்கின்ற போது எப்படி அவரை அணுகி நாம் ஒரு விடயத்தை சொல்லி இதை திருத்த முடியும்? எங்களுக்கு தெரியும் மாயிஸ் இப்னு மாலிக் அவர்களுடைய சம்பவம். விபச்சாரம் செய்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கான தண்டனையை தாருங்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விபச்சாரம் செய்திருக்க மாட்டாய், சென்று விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தவறை மூடி மறைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் விபச்சார குற்றம் என்பது அது அல்லாஹ்வுக்கும் அந்த நபருக்கும் உள்ள ஒரு விடயம். மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சு மீண்டு விடலாம், நீ சென்று விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். இரண்டாவது தடவையும் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள், மீண்டும் அனுப்புகின்றார்கள், நீ தவறு செய்திருக்க மாட்டாய், சென்று விடு. மூன்றாவது தடவையாக வருகின்றார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கான தண்டனையை தாருங்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கின்றார்கள்? சஹாபாக்களை கூப்பிட்டு, இவர் போதையில் இருக்கிறாரா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் என்று சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போது சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அவர் போதையில் இல்லை யா ரசூலல்லாஹ். மூன்றாவது தடவையும் போய் நீ மீண்டும் முத்தமிட்டிருக்கலாம் அல்லது விபச்சாரம் செய்திருக்க முடியாது, சென்று விடு என்று அனுப்பி 4வது தடவை வருகின்றார் மாயிஸ் இப்னு மாலிக். யா ரசூலல்லாஹ், பாவம் செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை தாருங்கள் என்று. அதற்கு பின்னால் அவரை சாட்சியாக வைத்து அந்த கல்லிருந்து அவருக்கு கொல்லப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அந்த 4 தடவையும் அந்த தவறை மூடி மறைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல விபச்சாரம் செய்த பெண்மணியை பற்றி நாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள், விபச்சாரம் செய்து விட்டேன். ஒரு பெண்மணி வருகின்றாள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னுடைய வயிற்றில் பிள்ளை இருக்கின்றது, மீண்டும் சென்று விடு, பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் வா என்று. இப்படி இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த 2 சம்பவத்திலிருந்து வழங்க வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரக்கூடிய இந்த செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடு விபச்சாரம் செய்தார் என்றெல்லாம் துருவி ஆராயவில்லை, அந்த பெண்மணியிடமும் கேட்கவில்லை, அம்பலப்படுத்தவில்லை, சஹாபாக்கள் பகிரங்கப்படுத்தவில்லை, சஹாபாக்கள் அதை துருவி ஆராயவில்லை. யாரோடு விபச்சாரம் செய்தாய், எதற்காக விபச்சாரம் செய்தாய், எங்கு விபச்சாரம் செய்தாய் என்றெல்லாம் கேட்கவில்லை. அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய அணுகுமுறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையும் வித்தியாசமாக இருந்தது. ஆனால்
இன்றைய எங்களுடைய சமுதாயத்துடைய நிலையை நாம் எப்படி பார்க்கின்றோம்? ஒரு சிறு தவறு செய்தால் சோசியல் மீடியாக்களில் அம்பலப்படுத்தி இந்த ஊரில் அவனை மீண்டும் பார்க்க முடியாத அளவுக்கு, தடை காட்ட முடியாத அளவுக்கு சோசியல் மீடியாக்களில் பரப்புகின்றோம். யார் அனுமதி தந்தது? அவனுடைய மானத்தை அம்பலப்படுத்துவதற்கு யார் அனுமதி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சந்தர்ப்பத்தில், இறுதி ஹஜ்ஜுடைய பேருடைய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? இது என்ன நாளாக இருக்கும், எந்த மாதமாக இருக்கும், இது என்ன இடமாக இருக்கும் என்றெல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய உயிர் மானம் அனைத்து மக்களுக்கும் ஹராமாக்கப்பட்டுள்ளது, தடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அதைத்தான் மத உரிமை பிரகடனம் என்று முஸ்லிம்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை நாம் ஏற்றிருக்கின்றோம், பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் இன்று சோசியல் மீடியாக்களில் வீடியோ எடுத்துக்கொண்டு அம்பலப்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். திருத்துவதற்கு அதுதான் வழியா? அப்படி திருத்த வேண்டும் என்று மார்க்கம் ஒருபோதும் எங்கும் சொல்லவில்லை. அதை பார்க்கக்கூடிய நாம் கூட அந்த ஷேர் பட்டனை அழுத்தி எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய குருக்களுக்கு நாம் அதை ஷேர் பண்ணுகின்றோம். அதை எத்தனை பேர் பார்க்கின்றார்கள்? இதே நிலைமை என்னுடைய குடும்பத்திற்கும் எங்களுக்கும் வந்தால் அது என்ன நிலையாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தவறு செய்த எந்த ஒரு நபரையும் இப்படி அம்பலப்படுத்தி கேவலப்படுத்தி திருத்தியதாக சரித்திரம் இல்லை. யாராவது ஒரு நபர் தவறு செய்தால் அந்த உரிய நபரோடு சென்று பேசி திருத்துவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டுமே ஒழிய அம்பலப்படுத்தி பகிரப்படுத்தி அதை திருத்த வேண்டும் என்று எங்கும் எது கூறவில்லை. குர்ஆன் அதற்கான வழிகாட்டலை காட்டவும் இல்லை. ஆனால் சர்வசாதாரணம் எங்கேயாவது ஒரு குறையை நாம் கண்டுட்டோம் சொன்னா அது சோசியல் மீடியா. நாளை ஒரு நாள் அவன் பாவத்தில் இருந்து மீண்டு தௌபா செய்ததற்கு பிற்பாடு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொண்டால் அதற்கு பின்னாலும் அந்த வீடியோக்கள் அந்த நிலைப்பாடுகள் சோசியல் மீடியாவில் இருக்குமே. ஆனால் அதை ஷேர் பண்ணிய அதை பகிரப்பட்ட எல்லாருக்கும் நீங்கள் நாளை மறுமையில் பதில் சொல்ல வேண்டும். பாவம் செய்த ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் தௌபா என்ற வாசனை வைத்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், காட்டரபி ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளிக்குள் வந்து சிறுநீர் கழிக்கின்றார்கள். அது எவ்வாறு கையாண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கின்றது. அந்த அணுகுமுறையை மார்க்கம் படித்து நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்று சற்று கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், குறைகளை மறைக்க வேண்டும், துருவி துருவி ஆராயக்கூடாது என்று. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரஹ். எவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை இந்த உலகத்தில் மறைக்கின்றாரோ நாளை மறுமை நாளையிலும் இவ்வுலகத்திலும் அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் என்று செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாளை மறுமை நாளையில் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியை பார்க்கின்ற போது எப்படி தெரியுமா சொல்லப்படுகின்றது? அந்த மனிதரை அழைத்து விசாரிக்கப்படும். அந்த மனிதத்தில் கேட்கப்படும், இந்தந்த பாவங்களை எல்லாம் நீ செய்தாயா? ஆம் யா அல்லாஹ், நான் பாவம் செய்தேன், சிறிய சிறிய பாவங்கள். அந்த மனிதர் நினைப்பானாம், அற்ப பாவங்களை எல்லாம் அல்லாஹ் விசாரிக்கின்றான் என்றால் இதைவிட மிக பயங்கரமான பாவத்தை எல்லாம் என்னை விசாரித்து அம்பலப்படுத்துவானோ என்று அச்சம் கொள்வான் அந்த மனிதன். அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் சொல்வார்,
உன்னுடைய குறைகளை பாவங்களை மன்னித்து விட்டேன், மறைத்து விட்டேன். உலகத்தில் எவ்வாறு அந்த குறையை நான் மறைத்தோனோ இப்போதும் அந்த குறையை நான் மறைத்து விட்டேன், நீ சுவனத்திற்கு செல். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே இந்த செய்தி, மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்கின்றாரோ நாளை மறுமையிலும் இம்மையிலும் அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். ஆனால் மார்க்கம் எதை சொல்கின்றது? அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அதற்கு மாற்றமான ஒரு முறையை, அணுகுமுறையை நாம் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். குறையை மூடி மறைக்க வேண்டிய நாம் அதை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். திருத்துவதற்கு அது வழி அல்ல. எந்த அளவுக்கு அதை அம்பலப்படுத்தி எந்த அளவுக்கு அதை பகிரங்கப்படுத்துவோமோ அது அடுத்த நபர்களையும் ஆர்வமூட்டக்கூடியதாகவும் தூண்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. இன்று நாம் பார்க்கின்றோம், எந்த அளவுக்கு அதிகமான செய்திகளை நாம் கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு பாவம் செய்யாத ஒருத்தன் கூட அந்த பாவத்தில் ஈடுபடுவதற்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. இதையெல்லாம் அதை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, எடுத்து நடக்க வேண்டும். இன்று சிலர்கள் அதை ஷேர் பட்டனை அழுத்தி பகிர்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நினைக்கின்றார்கள், இது நான் அந்த போஸ்டை நான் போடவில்லையே, ஜஸ்ட் ஒரு ஷேர் தானே. அன்புக்குரியவர்களே, ஷேர் பண்ணுவதும் பாவம் தான். குறையை மறைக்காமல் அம்பலப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கின்றீர்களே, அதுவும் பாவம் தான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை, இஸ்லாத்துடைய வழிகாட்டல் என்னவென்றால், ஒரு குறையை, ஒரு பாவத்தை அது வருகின்ற போது அதை மூடி மறைக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் எங்களுடைய குறைகளையும் மூடி மறைத்து நாளை மறுமையில் அந்த சுவனத்தை எங்களுக்கு தருவான். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இன்றைய இளைஞர் சமுதாயம் தவறுகளை நோக்கி செல்கின்ற போது எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு அதை சீர்திருத்த வேண்டும் என்ற செய்தியை பார்த்து கொண்டு வருகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் உத்தமரும் அல்ல. அதுபோல பாவம் செய்த ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான மாற்று வழியை தௌபா என்ற வாசலின் ஊடாக வைத்திருக்கின்றார். தௌபா என்ற வாசலின் ஊடாக ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாக வேண்டும், சுவனத்தை அடைய வேண்டும் என்ற செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். 99 கொலை செய்த ஒரு மனிதரை பற்றி அந்த சம்பவத்தினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது, ஒரு நபர் 99 கொலை செய்துவிட்டு, பாவம் செய்துவிட்டு, அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவரிடம் வருகின்றார், கேட்கின்றார், நான் 99 கொலை செய்து விட்டேன், இதிலிருந்து மீள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று அவன் சொன்ன போது அந்த மனிதர் சொல்கின்றார், 99 கொலை செய்து விட்டாய், உனக்கு இதற்கு பின்னால் எந்த மன்னிப்பும் இல்லை என்று சொன்ன போது அந்த மனிதர் கோபப்பட்டு அந்த மனிதனை கொலை செய்து 100 கொலையாக பூர்த்தி செய்யப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த 100 கொலையை செய்துவிட்டு இன்னொரு நபரிடம் செல்கின்றார். அந்த நபரிடம் செல்கின்ற போது, நான் 100 கொலை செய்து விட்டேன், இதற்கான தௌபா பாவ மன்னிப்பு என்ன இருக்குமா என்று கேட்ட போது, உனக்கா பாவ மன்னிப்பு இருக்கிறது, அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் நீ கேட்டால் நிச்சயமாக பாவ மன்னிப்பு உனக்கு இருக்கின்றது. அந்த செய்தியை சொன்ன போது அந்த மனிதருக்கான வழிகாட்டலை சொல்கின்றார். நீ இந்த இடத்தில் இருந்தால் அதற்கான பாவ மன்னிப்பு உனக்கு கிடைப்பது, திருந்தி வாழ்வதற்கான சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. ஒரு ஊரை சுட்டி காட்டி, அந்த ஊரில் நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள்,
அங்கு சென்றால் நீ அந்த பாவத்திலிருந்து மீண்டு நன்றாக வாழ முடியும், அங்கு சென்றுவிடு என்று சொன்ன போது அந்த மனிதர் அந்த ஊரை நோக்கி பயணிக்கின்றார். அப்போது அவருக்கு மவுத் வருகின்றது, மரணம் ஏற்படுகின்றது. அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வருகின்றார், உயிரை கைப்பற்றுகின்றார். அல்லாஹ் சொல்கின்றார், இப்ப அந்த மலக்கிடம் கேட்கப்படுகின்றது, அதாவது அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், இவரை சுவனத்திற்கு இட்டுச் செல்வதா அல்லது நரகத்திற்கு இட்டுச் செல்வதா, ஒரு நல்ல முடிவாக எடுப்பதா கெட்ட முடிவாக எடுப்பதா? அல்லாஹ் சொல்கின்றார், அந்த நல்ல ஊராக நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஊர், அந்த ஊருக்கு அருகாமையில் இருந்தால் அவர் சுவர்க்கவாதி, அவர் இந்த ஊரிலிருந்து புறப்படுகின்றாரோ அதற்கு கிட்டவாக இருந்தால் நரகவாதி என்று சொல்லப்படுகின்றது. அப்போது அவர் அந்த நல்ல ஊருக்கு அருகாமையில் இருப்பதால் அவருக்கு சுவர்க்கவாதி என்று கொடுக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையில் அந்த நபர் எந்த இடத்திலிருந்து செல்கின்றாரோ அந்த ஊருக்கு அருகாமையில் தான் அவர் மரணித்தார். ஆனால் அல்லாஹ் அந்த நிலப்பரப்பை மாற்றி அவர் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நிலப்பரப்பை மாற்றி எந்த ஊருக்கு, அதாவது நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய அந்த ஊருக்கு அருகாமையில் இருப்பதாக அவரை ஏற்படுத்தி சுவனத்திற்கு இட்டு செல்லப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று ஒரு மனிதர் ஆசைப்பட்டு விட்டால் அதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது 4வது அத்தியாயம் 17வது வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றது. இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم. இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ, ஒரு பாவம் செய்த ஒரு மனிதர்களுக்காக வழி தௌபா என்ற வாசல் இருக்கின்றது. அவர் எப்போது அந்த செய்த பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோருவாரோ அப்போது அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பார் என்று அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தௌபாவில், அல்லாஹ்வுடைய வழிகாட்டலில் ஒரு போதும் நிராசை அடையக்கூடாது. 99 கொலை செய்த அந்த மனிதனுக்கே தௌபாவுடைய வாசல் இருக்கின்றது என்றால், பாவம் செய்யக்கூடிய நாம் எங்களுக்கான அந்த தௌபாவுடைய வாசல் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எப்போது அந்த தௌபாவுடைய வாசல் மூடப்படும் என்றால் அதற்கான வரையறையும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும், மவுத் வரும் வரைக்கும் தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும். மரணம் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் கை சேதப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றார், மவுத் வந்ததற்கு பின்னால் கால இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்போது பாவத்திலிருந்து மீள்கின்றேன், தௌபா செய்கின்றேன் என்று ஒருவர் சொன்னால் அந்த நேரத்தில் எந்த பயனும் இல்லை என்று அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, 25வது அத்தியாயம் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். எவரொருவர் அந்த தௌபாவிலிருந்து மீண்டு நன்மையின் பக்கம் வருகின்றாரோ அவர் செய்த அந்த பாவங்களை எல்லாம் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அந்த பாவங்களுக்கு பகரமாக நன்மைகள் எழுதப்படும் என்ற செய்தியையும் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றான். தௌபா என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம், மிகவும் விருப்பமான ஒரு செயல். அந்த தௌபாவை பாவம் செய்த ஒவ்வொரு நபரும் கையாள வேண்டும். பாவம் செய்து விட்டோம், தௌபா எங்களுக்கு கிடைக்காதா என்று யாரும் நிராசை அடைய வேண்டாம். தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். குர்ஆனில் பல இடங்களில் தௌபாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, உண்மையில் பாவம் செய்த ஒரு நபர் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமானால் அவருடைய நிலைப்பாட்டை பற்றி
அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றார். 3வது அத்தியாயம் 135வது வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றது. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு, ஒருவர் பாவம் செய்து தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால் ஃபதகருல்லாஹ், அல்லாஹ்வை அவர் ஞாபகப்படுத்துவார். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் பாவம் செய்து விட்டால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமானால் அவர் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் அடுத்த கணம் அவருக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, தௌபாவுடைய வாசல் இருக்கின்ற போது நாம் அதை செய்த பாவத்தை அம்பலப்படுத்தி நாமும் அதற்கான பாவத்தை ஈட்டுக் கொள்ளக்கூடாது. ஒரு மனிதர் பாவம் செய்து விட்டால் அந்த உரிய நபருடன் சென்று கலந்துரையாடி அந்த பாவத்தை பாவம் செய்ததற்காக வேண்டி அந்த மாற்று வழியை எவ்வாறு கையாள வேண்டுமோ, மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கின்றதோ அந்த முறையில் கையாள வேண்டும். தௌபாவுடைய வாசலை திறந்து கொடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பு எவ்வாறு கோர வேண்டும் என்று ஆர்வப்படுத்த வேண்டும். அவர்களுடன் நல்ல முறையில் கதைத்து பேச வேண்டும். நாமும் அவரை ஒதுக்கி வைத்து, ஊரில் இருக்கின்ற போது ஒருவர் பாவம் செய்து விட்டால் அவரை ஒதுக்கி வைத்து கண்டால் பேசுவது கிடையாது, முகத்தை பார்த்து சிரிப்பது கிடையாது. இப்படி இருக்கின்ற போது எங்களுடைய தக்வாவை அந்த நபரிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? எங்களை பார்த்தால் விரண்டோடக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி கொண்டோமே ஆனால் இந்த மார்க்கத்தை, தௌபாவுடைய வாசலை கொண்டு போய் சேர்ப்பது யார்? இன்றைய சமுதாயம் அப்படித்தான் வைத்திருக்கின்றது. பாவம் செய்த ஒரு நபரை ஒதுக்கி வைத்திருக்கின்றது. அவரை கண்டால் பேசுவது கிடையாது, அவரை பார்த்தால் பேசுவது கிடையாது, சிரிப்பது கிடையாது. இப்படி இருக்கின்ற போது பாவம் செய்த ஒரு நபருடன் எப்படி இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது? இப்படி இருந்தால் நாம் பேசக்கூடிய ஒரு செய்தியை எவ்வாறு அவர் கேட்பார்? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த வழிகாட்டலின் ஊடாக, அணுகுமுறையின் ஊடாக பாவத்தை திருத்திருக்கின்றார்களோ அந்த அணுகுமுறையை கையாள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.